ஆ, வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரேட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டாக்டரேட் அவார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பலதடப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்டரேட் எங்கே இது பண்ணுறாங்கன்னா குளோபல் ஹியூமன் பிளேஸ் ஆஃப் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த அவார்டு எதனால் வாங்கியிருக்காரு, ஸோ என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நேரடியாக அவர்கிட்ட கேட்க பண்ணுவோம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. வணக்கம், என் பேர் கபீர். எனக்கு இந்த டாக்டரேட் அவார்டு கொடுத்துருக்குது சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்காக. நான் வந்து டிகிரி முடித்தது 2013 முடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய தடங்கல்கள் இருந்தது. அதனால் நான் என்ன மாதிரியே கஷ்டப்படுற நிறைய பேரை நான் வாழ வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னால் ஒரு 20 அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் ஆட்டோ, இந்த ரொம்ப நலிவுபற்ற குடும்பங்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நிறைய நிதி உதவி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய காலேஜஸில் பசங்களை படிக்க வச்சிட்ருக்கிறேன். ஒரு 20 பேர் அட்வொகேட்ஸாக படிக்க வச்சிட்ருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஏரியா சைடில் இருக்கிற முடியாதவங்க, வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லி நிறைய ஆசிரமம்லாம் சேர்த்து அவங்கள நான் பார்த்துட்ருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு மோர் தென் 60-70 பேர் என்னால் பார்த்துட்ருக்கிறேன். இதுக்கு மேலும் நான் பார்த்துக்கணுன்றதாக தான் என்னோடய ஆசை. ஸோ இதில் என்னென்னா நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துல தேங்கி நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த டாக்டரேட் அவார்டு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னா. கொரோனா டைமில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். மோர் தென் ஒரு 100 பேருக்கு மேலே கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பண்ணாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ எனக்கு இந்த டாக்டரேட் பட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணோம். ஸோ குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி அவங்க வந்து இதை அக்ரி பண்ணி எனக்கு இந்த டாக்டரேட் கொடுத்துருக்குறாங்க. இனியும் இதே மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். என் கூட இருக்கிற எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சப்போர்ட்டிவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த அவார்டு கொடுத்துருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ப்ளஸ் இதை வந்து என்ன மாதிரி நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வெளியில் நான் இதை சொல்கிறதால இதை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணாங்கன்னா என்னால் 4 பேருன்றது நான் ஒரு 100 பேருக்கு பண்ணுறேன்னா அந்த 4 பேர் 400 பேருக்கு பண்ணுவாங்க. அந்த 400 பேரில் ஒவ்வொருத்தருக்கு பண்ணாலும் ஒரு மோர் தென் நம்ம சென்னையில் ஒரு 4 லட்சம் பேர் பண்ண முடியும். அதனால் இதை கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும். நிறைய பேர் வந்து இப்போது என்னோடய அடுத்த டார்கெட் என்னென்னா, இந்த ரோட்டில் இருக்கிற யாசகம் கேட்டுட்ருக்குறாங்க இல்லையா, முடியாத அவங்களெல்லாம் இப்போது வாழ வைக்கணும். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கான டார்கெட் என்னால் டச் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து என்னோடய தனிப்பட்ட இடத்துல நான் ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சு நம்ம பார்த்துட்டு நல்லபடியாக வெளியில் போகும்போது அவங்க தொழில் கற்றுக் கொடுத்து அவங்க இதுக்கப்புறம் யாசகமே கேட்காத அளவுக்கு நான் செய்வேன். ஸோ நான் மட்டும் இல்லாமல் என்னோடய பசங்களுக்கும் நான் அதை இப்போத்துலேருந்தே கொடுத்துட்ருக்குறேன். இந்த இதெல்லாம் சோஷியல் ஒர்க் செஞ்சாக்கா ஃப்யூச்சரில் நம்மளோட தலைமுறைக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். நம்ம எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் நம்ம வர ஃப்யூச்சர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகாக தெரிவித்தார். அவர் வாங்கின சர்வீஸை பற்றி அழகாக விளக்கத்தை கொடுத்தாரு. இதே போல் அவர் வந்து பல சர்வீஸ்கள் பண்ணணும், நிறைய அவார்டுகள் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக இருக்கும். நன்றி. நன்றி.